APK நிதி மோசடி. இந்த APK நிதி மோசடி பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக APK என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வோம். APK எனப்படும் ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் கிட். இதை நீங்கள் உங்களது கையடக்க தொலைபேசியில் தரவிறக்கம் செய்து கொள்ளும் ஒரு அப்ளிகேஷன் ஆகும். இதன் பொழுது மோசடியாளர்கள் எவ்வாறு உங்களது கையடக்க தொலைபேசியை ஆள்கிறார்கள் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக அப்ளிகேஷன், அதாவது இந்த APK எனப்படும் ஃபைல் உங்களது மொபைலுக்கு நோமல் குறுஞ்செய்தியாகவோ அல்லது சமூக வலைத்தளமாக ஏதாவது ஒரு சமூக வலைத்தளத்திலிருந்து வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்றவற்றிலிருந்து ஏதாவது ஒரு ஃபைலாக உங்களுக்கு கரண்ட் பில்லாகவோ அல்லது சாதாரண ஒரு திருமண அழைப்பிதழாகவோ உங்களது கையடக்க தொலைபேசிக்கு வந்து சேரலாம். இதை நீங்கள் கிளிக் செய்யும் பொழுது உங்களது கையடக்க தொலைபேசி முழுவதுமாக மோசடியாளர்கள், அதாவது ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்றுவிடும். உங்களது தனிப்பட்ட தரவுகளை திரட்டுவது மட்டுமல்லாமல் உங்களது வங்கி கணக்குகளில் இருக்கும் பண மிகுதிகள், பாஸ்வேர்டுகள் மற்றும் ஒரு தரம் வருகின்ற OTP எனப்படுகின்ற ஒன் டைம் பாஸ்வேர்டுகளையும் இதன் மூலம் ஹேக்கர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிலைமையின் பொழுது நீங்கள் எவ்வாறு பாதுகாத்து கொள்ளலாம்? அதாவது இந்த APK ஃபைலை நீங்கள் உங்களது ஃபோனில் இன்ஸ்டால் செய்தீர்களாக இருந்தால் அதை ஏதாவது ஒரு லிங்க் மூலமாக நீங்கள் கிளிக் செய்து இன்ஸ்டால் செய்வீர்களாயா இருந்தால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முன்பின் தெரியாத லிங்குகளை நீங்கள் கிளிக் செய்யக்கூடாது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் உங்களது மொபைலில் தரவிறக்கம் செய்திருந்தீர்களானால் ஹேக்கர்ஸ்களுக்கு மிக இலகுவாக உங்களது வங்கி நடவடிக்கைகளை மட்டுமல்லாமல் உங்களது முழு கையடக்க தொலைபேசியும் தன்னகத்தே வைத்துக் கொள்வார்கள். இதன் பின்னணியில் உங்களது வங்கி கணக்கில் இருக்கும் பணம் முழுவதுமாக ஹேக்கர்ஸ்களின் கைகளுக்கு சென்றுவிடும். ஆகையால் முன்பின் தெரியாத லிங்குகளை கிளிக் செய்வதையோ வாட்ஸ்அப், டெலிகிராம் அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் வரும் இந்த APK ஃபைல்களை கிளிக் செய்வதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இதன் பொழுது நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களது கையடக்க தொலைபேசியை இன்னொருவருக்கு கொடுப்பதாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். APK ஃபைலை நீங்கள் கிளிக் செய்தீர்களா இருந்தால். ஆகையால் நீங்கள் எவ்வாறு இதிலிருந்து மீண்டு கொள்வது என்பது தெரிந்து கொள்ள ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள், அதாவது APK ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் செய்தீர்களா இருந்தால் உடனே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களது வங்கி கணக்கில் இருக்கிற பாஸ்வேர்டுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த APK ஃபைல் உங்களது ஃபோனில் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் முழு கேலரி மட்டுமல்லாமல் உங்களது முழு ஃபோனுமே அவர்கள் கைகளில் தான் இருக்கும். ஆகையால் முழுவதுமாக உங்களது ஃபோனை நீங்கள் ரீசெட் செய்து கொள்வது நல்லது. உங்களது வங்கி கணக்கு இருக்கும் குறிப்பிட்ட அந்த கிளைக்கு நீங்கள் அறிவியுங்கள். தவிர உங்களது பாஸ்வேர்டுகளை உடனடியாக மாற்றி உங்களது கையடக்க தொலைபேசியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இதன் போது நீங்கள் ஏதாவது மோசடிக்கு ஆளாகி இருந்தீர்களாயிருந்தால் அருகில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு புகார் செய்யலாம் அல்லது எங்களது CERT நிறுவனத்துக்கு நீங்கள் அறிவிக்கலாம்.